அட்வொகேட்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் பற்றியும் அட்வொகேட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தேவை பற்றியும் ஒரு சில விஷயங்களை சமூக கண்ணோட்டத்தோடு சொல்லலாம் என்று இருக்கிறேன். அந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வசதியாக சட்டமானது மாற்றப்பட வேண்டும் என்ற சிந்தனையானது நமது இந்தியாவை பொறுத்தளவு தற்பொழுது வழக்குரைஞர்கள் சட்டம், அரசியல், பொருளாதாரம் இதை மூன்றையும் சார்ந்தவர்கள் என்பதை நாம் மறுக்கக்கூடாது. சாதாரண மனிதனே ஒருவன் பிறக்கிறான் என்றால் அவன் அரசியல் பொருளாதாரத்தோடு இணைந்தவன் என்றுதான் அர்த்தம். அந்த மக்களுக்காக வாதாடுகின்ற வழக்குரைஞர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் ஏராளம். முதலமைச்சரை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றான். முதலமைச்சர் எந்த விதமான உத்தரவு கொடுக்கல. அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை என்றாலும் தற்பொழுது கார்ப்பரேட் மயமாகும் இந்த காலத்தில் அந்த பாதுகாப்பின்மை என்பது மிகவும் மோசமாக இருக்கின்றது என்றுதான் பார்க்க வேண்டும். நிறைய நாம் பார்த்திருப்போம். உத்தரப்பிரதேசம், குஜராத், நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட வழக்குகள் தாக்கப்பட்டிருக்காங்க. அந்த 35A அந்த பாய்காட் போன்ற விஷயங்களை கூட இனி நீ செய்யக்கூடாது. ஃபாரின் லாயர்ஸ் இவங்க எல்லாருமே யாருன்னு கேட்டீங்கன்னா கார்ப்பரேட் கம்பெனிக்கு சாதகமான லாயர்ஸ். கிராமத்துல இருந்து படிச்சு வர்றான், வழக்குரைஞர்களா வர்றவன் அவன் பார் கவுன்சில் எக்ஸாமினேஷனே போதும். ஆனா இப்ப பார் எக்ஸாமினேஷன் என்று ஒன்று வைத்து அதையும் அவர்கள் மேலே படிப்பில் கூட அவர்கள் முன்னேறாமல் தடுப்பதற்கான அமெண்ட்மெண்ட் வருகின்றது. வழக்குரைஞர் பாபு காட்பாடி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திலும் வேலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திலும் வழக்குரைஞராக கடந்த 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். 2 நீதிமன்றங்களிலும் வழக்குரைஞர் சங்கத்தில் நான் உறுப்பினராக இருக்கிறேன். இப்பொழுது நான் சொல்ல இருப்பது என்னவென்றால், அமெண்ட்மெண்ட் பில், வழக்குரைஞருடைய அமெண்ட்மெண்ட் பில், அட்வொகேட்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் பற்றியும் அட்வொகேட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தேவை பற்றியும் ஒரு சில விஷயங்களை சமூக கண்ணோட்டத்தோடு சொல்லலாம் என்று இருக்கிறேன். இது ஒரு முன்பதிவாக மட்டும்தான் நான் சொல்கிறேன். இதனுடைய முழுமையான விளக்கத்தை அடுத்த பதிவுகளில் நாம் பார்க்கலாம். முதலில் நாம் நீதிமன்றம் என்பது என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலாக இந்தியாவை பொறுத்தமட்டில் இந்த நீதிமன்றத்தின் பணி என்னவாக இருக்கிறது? சுதந்திரம் அடைந்த காலத்திற்கு பிறகு இங்கு கலப்பு பொருளாதாரம் என்பதை நேருஜி அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார். அப்பொழுது கலப்பு பொருளாதாரம் எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது என்றால், தனியார் துறை மற்றும் அரசு துறை இரண்டையும் வைத்து இந்த பொருளியல் வளர்ச்சிக்கான வேலைகளை அவர் துவக்குகிறார். அப்பொழுது ஏற்படுகின்ற பல்வேறு முரண்பாடுகள், கண்டிப்பாக அந்த முரண்பாடுகள் உருவாகத்தான் செய்யும். ஒருபுறம் ஏழ்மை, ஒருபுறம் வசதி படைத்தோர். இவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய உரிமைகள் பாதுகாப்புக்காக அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு அம்பேத்கர் அவர்களுடைய அறிவார்ந்த அந்த கருத்துக்களை உருவாக்கி அந்த அரசியலமைப்பு சட்டமானது உருவாக்கப்பட்டது என்பது கண்கூடு. நிறைய வழக்குரைஞர்களுக்கு தெரிந்திருக்கும். மக்களே ஓரளவு புரிந்து வைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். தற்பொழுது காலப்போக்கில் இந்த கலப்பு பொருளாதாரமானது மெல்ல மெல்ல ராஜீவ்காந்தி அவர்கள் இறப்புக்கு பின் இது கார்ப்பரேட் மயமாக இந்தியாவை மாற்றுவது என்று தீர்மானிக்கப்பட்டு மெல்ல மெல்ல கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்தியாவின் பொருளாதாரத்தை சுரண்டிக் கொண்டிருக்கின்றன. அப்பொழுது அந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வசதியாக சட்டமானது மாற்றப்பட வேண்டும் என்ற சிந்தனையானது அவர்களை சார்ந்த அறிவுஜீவிகள், அந்த அறிவுஜீவிகள் மூலமாக திருத்தம் செய்வதற்கு பல வகையிலும் முயன்றால் பின்னால் வந்த தற்போது இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய ஆட்சியில் அது விரைவுபடுத்தப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், ஒரு சமூகத்தில் நீதிமன்றம் என்பது வரலாற்றை ஒப்புநோக்கும் பொழுது பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு மக்களிடையே ஏற்பட்ட முரண்பாடுகள், இவைகளை சமன் செய்வதற்காக அவர்களை ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக சட்டம் என்பது இயற்றப்பட்டது என்பதை பிரெஞ்சு ரெவல்யூஷன் காலத்திலிருந்து நாம் பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. என்னவென்றால், சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள், வசதியான மக்கள், அவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த வர்க்க முரண்பாடுகள் கண்டிப்பாக வேகமாக நகரும் என்பது ஆட்சியில் இருப்பவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதை சமநிலைப்படுத்துவதற்காகவே அறிவுஜீகளால் உருவாக்கப்பட்ட ஒரு சமாதானம் செய்து வைக்கக்கூடிய ஒரு சட்ட அமைப்பு தான் நீதிமன்றம் என்று சமூக கண்ணோட்டத்தில் நான் பார்க்கிறேன். ஆனால் அதனுடைய வரலாறு, அதனுடைய எவல்யூஷன் ஆஃப் லா என்பது பரிணாம வளர்ச்சி என்பது பல்வேறு வகையான நிலைகளில் இருக்கலாம். எனிகோ சமூக கண்ணோட்டத்திற்கு பார்க்கும் பொழுது இதுதான் நிதர்சனம் என்பது எனது கருத்து. இங்கே நமது இந்தியாவை பொறுத்தளவு தற்பொழுது வழக்குரைஞர்கள் சட்டம், அரசியல், பொருளாதாரம் இதை மூன்றையும் சார்ந்தவர்கள் என்பதை நாம் மறுக்கக்கூடாது. சாதாரண மனிதனே ஒருவன் பிறக்கிறான் என்றால் அவன் அரசியல் பொருளாதாரத்துக்கு இணைந்தவன் என்றுதான் அர்த்தம். நான் பலரிடம் சொல்லுவது, ஒரு காய்கறிகள்ல போய் ஒரு கத்திரிக்காவோ எது வாங்கினாலும் சரி, அந்த காய்கறியுடைய விலை கூட ஒரு அரசியலை சார்ந்தது, ஒரு பொருளாதாரத்தை சார்ந்தது. அப்போது அதை வாங்குகின்ற அந்த குடிமகனுக்கு அந்த அரசியலும் பொருளாதாரமும் இணைந்த அந்த கத்திரிக்காயை தான் வாங்குகின்றான் அர்த்தம். ஆனால் வடக்குரைஞன் என்பவன் சட்டத்தையும் பயின்று சட்டத்தோடு இணைந்து அரசியலையும் பொருளாதாரத்தோடையும் இணைந்தவன்.
ஆகைய அரசியல் மற்றும் பொருளாதாரத்துடன் இணைந்த இந்த குடிமக்களோடு இணைந்து அவர்களுடைய முரண்பாடுகளை எடுத்து அந்த முரண்பாடுகளை நீதிமன்றத்திற்கு எடுத்துச் சென்று அதில் அவன் விவாதம் செய்து அவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு நிவாரணம் தேட இருக்கக்கூடிய ஒரு முழுமை பெற்ற ஒரு அறிவுஜீவியாக அவன் நின்று கொண்டிருக்கின்றான். அந்த வழக்குரைஞரனால் என்ன சிறப்பான அம்சங்கள் இருக்கின்றதோ இவை அனைத்தும் இந்த ஏழ்மையான மக்களின் முரண்பாடுகள், இந்த ஏழ்மையான மக்களிடம் இருக்கின்ற பொருளியல், அரசியல் மற்றும் சட்டம் சார்ந்த முரண்பாடுகளை அவன் எடுத்து விளங்கும் பொழுது கண்டிப்பாக இவர்கள் பாதிக்கப்படுவது மேல்தட்டு வர்க்கமாக இருக்கின்ற வசதி படைத்த மக்களால் ஏற்படக்கூடிய அந்த நிலைகளை எதிர்த்துதான் இவர்கள் கோர்ட்டில் சில வழக்குகளை கொடுக்கின்றார்கள். உதாரணத்திற்கு நிலப்பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு அரசியல் முரண்பாடுகள், பல்வேறு பிரச்சனைகளே வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் எடுத்துச் செல்லும் போது ஏழ்மையான மக்களை சார்ந்து வழக்குரைஞர்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அதாவது வசதி படைத்தவர்களை சார்ந்து வரக்கூடிய வழக்குரைஞர்கள், ஏழை மக்களை சார்ந்து இருக்கக்கூடிய வழக்குரைஞர்கள் இருவருமே அந்த நீதிமன்றத்தில் வாதம் செய்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஏழ்மைக்கான மக்கள் வாதாடுகின்ற, அந்த மக்களுக்காக வாதாடுகின்ற வழக்குரைஞர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் ஏராளம். அது தொடர்ந்து 1942 இதுவரை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை என்றாலும் தற்பொழுது கார்ப்பரேட் மயமாகும் இந்த காலத்தில் அந்த பாதுகாப்பின்மை என்பது மிகவும் மோசமாக இருக்கின்றது என்றுதான் பார்க்க வேண்டும். நிறைய நாம் பார்த்திருப்போம். உத்தரப்பிரதேசம், குஜராத், நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட வழக்குரைஞர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு சில வழக்குரைஞர்கள் கேரக்டர் வைஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த வழக்குரைஞர்கள் பல்வேறு ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் போன்றவர்களுக்கான வழக்குகளில் எதிர்த்து நிற்கும் பொழுது அவர்களுக்கு கிடைத்த பாதிப்புகள், அவர்கள் சம்பாதித்தது வெட்டும் குத்தும் தான். அவர்களால் அனுப்பப்படுகின்ற ரவுடிகளால் தாக்கப்படுவதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமின்றி நம்மை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரிடம் ஒரு ஏழையானவன் ஒரு மனுவை கொடுக்கலாம் அப்படின்னா அந்த மனுவை விசாரிக்காத பொழுது அந்த மக்களுக்காக அந்த மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து செல்கின்ற வழக்குரைஞர் அந்த காவல்துறைக்கு செல்கின்றான். காவல்துறைக்கு சென்று ஐயா இவர் கொடுத்த மனுவின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவன் கண்டிப்பாக தன்னை தாக்கியிருக்கின்ற ஒரு வசதி படைத்தவனை எதிர்த்துதான் அவன் கொடுத்திருக்க முடியும். அந்த வசதி படைத்தவனுக்காக இந்த வழக்குரைஞர் என்ன செய்வார்? அவர் எதிர்த்து சில விஷயங்களை சொல்லத்தான் முடியும். அப்பொழுது போலீஸும் அந்த வசதி படைத்தவன் இணைந்து எப்படியாவது இந்த வழக்குரைஞனை இந்த விஷயத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படி என்பதுதான் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. Preventing obstruction of justice என்ற பெயரில் many attacks on lawyers are motivated by a desire to obstruct the justice, eliminating advocates. Perpetrators aim to manipulate outcomes or delay proceedings. அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. Prevention of public justice. அந்த prevention of public justice என்ற அந்த நோக்கத்தோடு அவர்கள் எடுக்கின்ற அந்த முயற்சியை பின்னோக்கி தள்ளுவது போன்றவற்றிற்காகவே தற்பொழுது ஏற்றப்பட்டிருக்கின்ற அமெண்ட்மெண்ட் பில்லானது மிக மோசமாக நான் பார்க்கிறேன். காரணம், ஏற்கனவே வழக்குரைஞர்களிடம் இருக்கின்ற குறைந்தபட்ச போராட்ட உணர்வுகளை மழுங்கடிக்கும் விதமாக அவர்கள் குறைந்தபட்சம் தனக்கு இருக்கின்ற பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக எடுக்கின்ற அந்த 35A அந்த பாய்காட் போன்ற விஷயங்களை கூட இனி நீ செய்யக்கூடாது, அப்படி நீ எதையும் எதிர்த்து செய்யக்கூடாது, இந்த நீதிமன்ற பிரச்சனை என்பதை நீ செய்யக்கூடாது அப்படிங்கிற அதை ஒரு அமெண்ட்மெண்ட் பில் எடுத்து அவர்களை கட்டுப்பாட்டை கொண்டு வருவதற்காக முயற்சிக்கிறார்கள். இரண்டாவதாக ஃபாரின் லாயர்ஸ். இவங்க எல்லாருமே யாருன்னு கேட்டீங்கன்னா கார்பரேட் கம்பெனிக்கு சாதகமான லாயர்ஸ். கார்பரேட் கம்பெனி என்றால் கோடானு கோடி வைத்திருக்க அவர்கள் ஒரு ஃபார்ம் லா ஃபார்ம் என்பதை உருவாக்குவார்கள். இங்கே ஏழ்மைக்காக போராடுகின்ற இந்த வழக்குரைஞர்கள், அன்றாடம் கஷ்டப்படுகின்ற அந்த வழக்குரைஞர்கள் கண்டிப்பாக அந்த ஃபார்ம்ஸ் என்று உருவாக்கப்பட்டால் அதில் ஒரு தொழிலாளியாக இருக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படும். அப்பொழுது அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச உரிமைக்கான போராட்டங்களை கூட நிறுத்திவிட்டு நேராக அவரிடம் அடிமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அது மட்டுமின்றி இப்பொழுது குறைந்தபட்சம் பாஸ் பண்ணி வருவது எக்ஸாமினேஷன் கூட பார் எக்ஸாமினேஷன் வச்சுட்டாங்க இளைஞர்களுக்கு, வருகின்ற இளைஞர்களுக்கு. அவங்க நாம் நிறைய பார்க்கலாம். இளைஞர்கள் மேக்சிமம் கிராமத்திலிருந்து படிச்சு வர்றான், வழக்குரைஞர்களா வர்றவன், அவங்க பார் கவுன்சில் எக்ஸாமினேஷனே போதும். ஆனா இப்ப பார் எக்ஸாமினேஷன் என்று ஒன்று வைத்து அதையும் அவர்கள் மேலே படிப்பில் கூட அவர்கள் முன்னேறாமல் தடுப்பதற்கான அமெண்ட்மெண்ட் பில் வருகின்றது. இந்த அமெண்ட்மெண்ட் பில்லை விரைவுபடுத்துகிறார், உடனே செய்ய வேண்டும் என்கின்றார்கள். ஆனால் மறுபுறம் இந்த வழக்குரைஞர்கள் வழக்குரைஞர்கள் அட்டாக் செய்யும்போது கிரிமினல் அசால்ட்ஸ், கிரிமினல் ஃபோர்ஸால் தாக்கப்படுவது, அசால்ட்டு போன்ற விஷயங்கள்ல பாதிக்கப்படுகின்ற அந்த வழக்குரைஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை எடுத்து வருவதற்காக போராடுகின்ற அந்த அட்வொகேட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டை மட்டும் கொண்டு வருவதற்கு தயங்குகிறார்கள். நன்றாக பார்க்கலாம். இரண்டும் ஜக்ஸ்டபோசிஷன் வைத்து பார்ப்போம். ஒருபுறம் இவர்களை அடிமைப்படுத்துவதற்கான அனைத்து விஷயங்களையும் எடுத்து விடுகிறார்கள். அதாவது மேண்டேட்டரி ஆஃப் பார் ஸ்டேக்ஸ், அடுத்தது ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ்,
ரெகுலேஷன் ஆஃப் ரெகுலேஷன் ஆஃப் ஃபாரின் லாயர்ஸ் லா ஃபார்ம்ஸ். அடுத்தது வந்து அதுக்குன்னு ஒரு அட்வைசரி கமிட்டி வேற. ஏற்கனவே வந்து அதுல வந்து அட்டார்னி ஜெனரல், சொலிசிட்டர் ஜெனரல் இருக்காங்க. இப்போ மறுபடியும் 3 மெம்பர் போட்டு கண்ட்ரோல் பண்றது. அப்புறம் சேஞ்சஸ் இன் லீகல் எக்ஸாமினேஷன், இதெல்லாம் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி அமெண்ட்மெண்ட் பில்ல எடுத்து வந்திருக்காங்க. இது அனைத்துமே நம்மளை வந்து இருக்கின்ற வழக்குரைகளை, அதாவது மக்களுக்காக போராடுகின்ற வழக்குரைகளை, மக்களுக்காக நீதிமன்றத்தில் போராடுகின்ற வழக்குரைகளை கட்டுப்படுத்துவதற்காக எடுத்து வருகின்ற ஒரு பில்லாக இருக்கின்றது. அதே நேரத்தில் பாதுகாப்பின்றி அடிவாங்கும் வழக்குரைகளை பாதுகாப்பதற்காக அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்று எடுத்து வருவதை தள்ளி போகிறார். கிட்டத்தட்ட சைக்கலாஜிக்கல் ட்ரௌமா என்று நாம் இதை சொல்லலாம். அவர்கள் வந்து உளவியல் ரீதியாக அவர்களை கோமா செஞ்சு எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி நிலையில இன்னைக்கு வந்து வழக்குரைகள் வந்து தள்ளப்படுகின்றார்கள். இது இப்படி இருக்க, இங்கு ஜாக் என்ற அமைப்பானது இந்த வழக்குரைகளுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 70,000 வழக்குரைகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இவர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதே மற்றொரு புறம் பார்க்கும்போது ராஜஸ்தானில் இந்த அட்வொகேட்ஸ்க்காக ஒரு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எடுத்து வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து 7 வருஷ தண்டனை இதெல்லாம் வந்து பிக்ஸ் பண்ணி அதை விசாரிக்கக்கூடிய சிஜிஎம் போன்ற ஒரு அப்பர் பாடி வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் சமூக நீதினு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க. ஆனா இங்க வந்து 70,000 வழக்குரையினுடைய குரல் உண்ணாவிரதம் பல்வேறு விஷயங்கள்ல அவங்க தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திருக்காங்க. இவங்க குறைந்தபட்சம் பாதுகாப்பு கொடுங்க, இங்க அட்டாக் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இதுக்காக பல உண்ணாவிரதம் இருந்தாச்சு, போராட்டம் இருந்தாச்சு. 1 மாசம் வந்து இந்த நியூல அமெண்ட்மெண்ட்டுக்காக போராடினாங்க. இப்பொழுது வழக்குரை பாதுகாப்பு சட்டத்துக்காகவும் இதுக்காக வந்து ஒரு குறைந்தபட்ச நீதிமன்ற புறக்கணிப்புலாம் எடுத்துட்டு இப்ப நேரடியா வந்து முதலமைச்சரை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த நிர்வாகமானது முயற்சிக்கிறது. மெமோரண்டம் அனுப்பியாச்சு. அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கத்திலே பாத்தீங்கன்னா வில்சன் ஒரு எம்பி இருக்காரு, இன்னொருத்தர் என்ன இளங்கோத்தர் இருக்காரு, சட்டம் படித்தவர்கள். இந்த சட்டம் படித்தவர்கள் வந்து பேசி பெர்மிஷன் கேட்க சொல்றாங்க முதலமைச்சர். இன்னைய வரலையே அந்த முதலமைச்சர் வந்து எந்த விதமான சந்திப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்கள் கொடுக்கவில்லை. ஏற்கனவே முதலமைச்சருடைய தங்கையாகிய கனிமொழி என்பவரை சந்திப்பதற்காக சென்றார்கள். அப்பொழுதும் அவர்கள் வந்து மறுக்கப்பட்டார்கள். ஆக ஒரு 70,000 மக்கள் வந்து போராடுகின்ற இந்த அமைப்பானது இவர்களை சந்தித்து குறைந்தபட்ச நிவாரணமாக இந்த ஸ்டாம்பு விலை ஏற்றுறதை கம்மி பண்ணணும். அடுத்தது வந்து அப்படி அதிகமா இருந்தா கூட நிவாரண சேம நல நிதியை அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்ப அரசாங்கம் ஏதோ பார்த்து செய்யும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. 2வது, ஒரு மாநில லெவலில் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் ஆக்டை ஏற்ற முடியும், அதுல ஏதோ கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ஒரு நெகோசியேஷனுக்காக தான் முயற்சி பண்றாங்க. ஆனா இவங்க மறுக்கிறதுனால என்ன ஆகும்? தொடர்ந்து இந்த போராட்டம் ஒன்று அதிகமாகி இவங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு முற்றுகை போராட்டமோ இதை நடத்தும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்களை இந்த அரசாங்கம் வந்து உருவாக்குகின்றது என்றுதான் பார்க்கணும். ஆனா கேட்டா தமிழ்நாடு வந்து சமூக நீதிக்காக போராடுகின்றது என்பது வந்து பெரிய விளம்பரமா இருக்கு. ஆனா இன்றைய வரலையும் இவர்கள் சந்திப்பதற்கான நேரமும் கொடுக்கப்படவில்லை. பலமுறை முயன்று விட்டார். மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது. நிர்வாகத்தில் அவர்கள் சென்று மெட்ராஸ் தங்கிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு தமிழ்நாடு அரசாங்கமானது முன் வந்து அவர்களுக்கு குறைந்தபட்ச நிவாரணத்தை தருவதற்காக வந்து முயற்சிக்க வேண்டும். 2வது, கண்டிப்பாக இந்த வக்காலத்து ஸ்டாம்ப் வந்து விலை உயர்வு வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 30 ரூபா கொடுத்துட்டு வக்காலத்து ஸ்டாம்ப்ஸ் அங்கிட்ட 30 ரூபா வாங்கி அந்த 30 ரூபாய் வாங்கி அதை வந்து வக்காலத்துல போட்டு எடுக்கிறதுக்கு சில கிளைம்ஸ் அதை வந்து காசே கொடுக்க முடியாமலாம் இருக்கு. இப்போ 140 ரூபாய் ஆயிடுச்சு. இப்படி இந்த 140 ரூபாய் வக்காலத்து மட்டும் இல்லை, பல்வேறு வகையில் அவங்க இந்த கோர்ட்டுக்கு கட்ட வேண்டிய இந்த விலைகள் இதுக்கெல்லாம் காசு கொடுக்கறதுக்கு கிளைம்ஸ் ஆக முடியல. அப்ப மக்களுடைய வாழ்நிலையை யோசிச்சுதான் இந்த விலையேற்றம் செய்யணும். அப்படி விலையேற்றம் பண்ணிட்டீங்க, சரி. அடுத்து வந்து இதுக்கு இந்த மக்களுக்காக போராடுகின்ற இந்த வழக்குரைகளுக்கு ஒரு சேம நிதியாவது ஏற்கனவே கொடுக்குற 10 லட்சத்துல இருந்து கொஞ்சம் கூடுதலா 25 லட்சம் வந்து ஏற்றி கொடுக்கலாம். அதையாவது நீங்க யோசிக்கலாம். இல்ல உங்களால என்ன வந்து அதுல இருந்து அதிகபட்சமா கொடுக்க முடியும் அப்படிங்கிறத யோசிக்கலாம். இதுக்கு எதுக்குன்னே அவங்க வந்து இடம் கொடுக்காம நம்மள எப்ப பார்த்தாலும் ரோட்ல நின்று போராடுவது அப்படிங்கிற ஒரு சூழல் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால ஜஸ்டிஸ்ங்கிறது இன்னைக்கு கிரைம் அந்த ஸ்ட்ரீட்னு டாக்கு சொல்லுவான். அதே மாதிரி தான் இன்னைக்கு என்னன்னா, நாங்க ரோட்ல நின்று போராட வேண்டிய கட்டாயம் இருக்கு. கோர்ட்ல இருந்து போராடக்கூடியவர்கள் ரோட்டில் நின்று போராடுகின்றார்கள். ஆனா அந்த கோர்ட்ல வந்து மக்களுக்காக போராடுகின்ற மக்கள் என்ன நினைப்பாங்க? அந்த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த கோர்ட், இண்டிபெண்டன்ட் பாடியாக இந்த கோர்ட்டுடைய டிக்னிட்டியை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி இந்த வழக்குரைகள் என்பவர்கள் வந்து வழக்குரைகளும் நீதிபதிகளும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நீதிக்கான இடம்னு வச்சுக்கோங்க. வந்து நீதிமன்றத்தினுடைய கண்ணியமும் சரி, வழக்குடைய கண்ணியமும் சரி இந்த அரசாங்கத்தாலேயே பாதிக்கப்படுகின்றது என்றுதான் நான் நினைக்கின்றேன். எனவே கார்பரேட் மயமாகி கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் இந்த அமெண்ட்மெண்ட் பில்லுடைய முழு விஷயங்களும் எதற்காக கொண்டு வரப்பட்டது என்ற இதனுடைய பின்புலமும், அதே நேரத்தில் அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஏன் தள்ளி போடப்படுகின்றது என்பதையும் அதனுடைய பின்புலம் என்ன என்பதையும் அடுத்த பதிவில் மிக தெளிவாக எடுத்து சொல்ல இருக்கிறேன். அதனால வந்து அதை சட்டப்படியும் நான் அது ப்ரொவிஷனல் அக்கார்டிங் டு ப்ரொவிஷன் ஏன் இதை செய்ய வேண்டும் என்பதை நான் வந்து சொல்றேன். அதுக்கு அதே மாதிரி பாதுகாப்பு சட்டத்தை பொறுத்தவரை வந்து நான் வந்து முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதையும் வந்து வருகின்ற பதிவில் நான் வெளியிட இருக்கின்றேன். இது ஒரு முன்பதிவாகத்தான் வெளியிட்டிருக்கின்றேன். அந்த முன்பதிவில் கூட நான் சொல்வது என்னென்றால், இது ஏதோ ஏழை பணக்காரன் என்று நான் பேசியதால்
ஏதோ ஏழை பணக்காரர்கள் முரண்பாடுகளை உருவாக்குவதற்காக பேசுவதை நினைக்க வேண்டாம். உண்மையில் இந்தியாவில் 80% மக்கள் ஏழ்மையில் தான் இருக்கின்றார்கள், 20% மக்கள் வசதியாக இருக்கின்றார்கள் என்பதுதான் அர்த்தம். ஆனால் மக்கள் தொகை கூட இதே பர்சன்டேஜ் மட்டும் தான் மெயின்டைன் ஆவதே இல்லையா? ஆனால் இவர்கள் யாரும் ஒரு 50% பணக்காரர்கள் ஆகிவிட்டார்கள் என்று சொல்ல முடியாது. இன்றும் இவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதை விட மக்களை விட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற வழக்குரைஞர்கள் தான். நீங்க ஒரு கொத்தனார் கூட இன்னைக்கு ஒரு 1500 ரூபாய் இன்னைக்கு ஆயிடுச்சு. ஒரு நாள் கூலி ஒரு 1500 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 3 நாள் ஆகுது வழக்குரைஞர், இல்ல 4 நாள் ஆகுது. ஆனால் வழக்குரைஞர் நிறைய சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற ஒரு விளம்பரம் மட்டும் அதிகமா போயிட்டு, உண்மையில் அவர்கள் படும் கஷ்டத்தை நேரடியாக பார்க்க வேண்டும். அதுவும் கிராமப்புறத்தில் வேலை செய்கின்ற வழக்குரைஞர்கள் மிக மிக கஷ்டப்படுகிறார்கள். மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கக்கூடிய வழக்குரைஞர்கள் பற்றி கவலை இல்லை, அதுக்கு ஓரளவு அவங்க சம்பாதிக்கிறாங்க, கொடுக்குறாங்க. ஆனால் கிராமத்தில் இருக்கிற மக்கள் விவசாய பூமியாகிய தென் தமிழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக மிக சிரமம் தான். அவர்களால பைசாவே கொடுக்க முடியல. வடக்குறையிலே ஏதோ கிடைக்கிறத வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கான். அதை வச்சு அவங்க குடும்பம் நடத்த முடியாது. ஆனால் அவங்க ஹி ஹேஸ் டு ஃபைட் அகைன்ஸ்ட் வாட் இஸ் இன்ஜஸ்டிஸ். அதனால இந்த நிலையில இந்த அமெண்ட்மெண்ட் பில் என்பது விரைவுபடுத்தப்படுவதனுடைய இன்டென்ஷன் அது மட்டுமல்ல, அட்வொகேட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நாள் தள்ளி அதை தள்ளி கொண்டு போவதும் அதை நிறைவேற்றாமல் இருப்பதும் அரசாங்கம் ஏன் செய்கின்றது என்ற விஷயத்தை கண்டிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சட்டத்தையே முடக்குவதற்கு அரசியல் எவ்வளவு வேகமாக வேலை செய்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சமூக பார்வை தான். எந்த அரசியலை நாம் குற்றம் சொல்லி நான் பேசவில்லை. அந்த சமூக பார்வை படித்த அறிவுள்ள வழக்குரைஞர் மக்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் பேச இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைத்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தமட்டில் கற்றது கைமண் அளவு என்றாலும் நான் கற்றது ஒரு துளி மண் கூட இருக்காது சட்டத்தை பொறுத்தமட்டில் என்று தான் நினைக்கிறேன். இருப்பினும் எனக்கு தெரிந்த விஷயங்கள் சில சொல்லியிருக்கிறேன். கற்றறிந்த மிகச்சிறந்த சட்டத்தை ஆய்வு செய்து அதனுடைய பரிணாம வளர்ச்சியை நன்கு உணர்ந்த சீனியர் வழக்குரைஞர்களாக இருக்கட்டும், அறிவார்ந்த வழக்குரைஞர்கள் யாராக இருந்தாலும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தால் இந்த ப்ரோக்ராம்ஸ் பரிணமிப்பதற்கு மிகவும் வசதியாக இருக்கும். மேலும் அறிவார்ந்த அறிவுஜீவிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்பதை நான் இந்த பதிவின் மூலம் வெளியிடுகிறேன்.